நடிகர் காளிதாஸ் ஒரு துணை காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். குறிப்பாக 2000 காலகட்டங்களில் வடிவேல் மற்றும் விவேக் இவர்களின் பல திரைப்படங்களில் ஒரு துணை காமெடி நடிகராக நடித்து ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர். ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் டப்பிங் கலைஞராக 3000க்கும் அதிகமான திரைப்படங்களுக்கும் பல்வேறு சின்னத்திரை தொடர்களுக்கும் குரல் கொடுத்திருக்கிறார் காளிதாஸ். திருச்சியில் புகழ்பெற்ற நாடக நடிகர் தேவர்கால் விஸ்வத்தின் மகனான காளிதாஸ் செய்தி வாசிப்பாளர் சோபனா ரவி, நடிகை சொர்ணமாலியா ஆகியோரின் உறவினரும் ஆவார். 6 அடிக்கும் கூடுதலான உயரம் கொண்ட காளிதாஸ் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு டப்பிங் கலைஞராக அறிமுகமானார். 1980 காலகட்டங்களில் இருந்தே தமிழ் சினிமாவில் பல வில்லன் நடிகர்களுக்கு குரல் கொடுத்தவர் காளிதாஸ் தான். மர்மதேசம் தொடரில் பின்னணி குரல் கொடுத்து பிரபலமான காளிதாஸ் மாயா மாரிசன் என்ற தொடரில் மாயாவியாக நடித்தார். கடைசியாக KGF திரைப்படத்தில் வில்லனுக்கு பின்னணி குரல் கொடுத்து மிரட்டியிருந்த காளிதாஸ் கடந்த 2021ஆம் ஆண்டு இரத்தத்தில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக தனது 65 வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்.